குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸில் இன்னொரு பிக் கொஸ்டினை பார்க்க போகிறோம். வாங்க சமக்கு போவோம். சம் என்னென்னா, a straight line 50 mm long lies in the HP and makes an angle of 45 degree to the VP. Its one end is nearer to the VP and 25 mm in front of it. Draw the projections. இது ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டின். தென் அதனோட தமிழாக்கத்தை பார்ப்போம். கிடைமட்டத்தில் கிடத்தப்பட்டுள்ள 50 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட நேர்கோடானது, கிடைமட்டம் அப்படின்னோட தட் இஸ் ஹரிசாண்டல். ஓகே, கிடத்தப்பட்டுள்ள 50 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட நேர்கோடானது 45 டிகிரி கோணத்தில் நிலைமட்டத்திற்கு சாய்வாக இருக்கிறது. இதன் ஒரு முனையானது நிலைமட்டத்திற்கு அருகிலும், செங்குத்து தளனும் கொடுப்பாங்க, இல்லைன்னா நிலைமட்டனும் இங்கே கொடுப்பாங்க. எதை? விபி. ஹெச்பியை தான் கிடைமட்டம்னு சொல்லுவாங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதன் ஒரு முனையானது நிலைமட்டத்திற்கு அருகிலும் மற்றும் 25 மில்லிமீட்டர் தூரத்தில் முன்புறமாக, தட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி, ஓகேங்களா, இருக்கிறது. இதன் வீச்சுக்களை வரைக. தட் இஸ் ஃப்ரண்ட் அண்ட் டாப். இப்போ சம்மை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அதில் பாருங்கள், கிடைமட்டத்தில் கிடத்தப்பட்டுள்ள, கிடைமட்டம்னா தட் இஸ் ஹெச்பி, ஹரிசாண்டல் பிளேன், 50 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட அந்த லைனோட நீளம் என்ன அப்படின்னோன்னா 50 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட நேர்கோணானது, தட் இஸ் லைன் 45 டிகிரி கோணத்தில் நிலைமட்டத்திற்கு சாய்வாக இருக்கிறது. நிலைமட்டம்னா விபி 45 டிகிரி விபிக்கு இன்க்ளைண்டாக இருக்குன்னு சொல்கிறான். அப்போ இதன் ஒரு முனையானது நிலைமட்டத்திற்கு அருகிலும் மற்றும் 25 மில்லிமீட்டர் தூரத்தில் முன்புறமாக இருக்கிறது. இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் 25 மில்லிமீட்டரில் இருக்குங்கிறான். இதன் வீச்சுக்களை வரைக, தட் இஸ் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ. இப்போ முதல்ல நம்ம சம்மை என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா முதல்ல புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவோம். ப்ரொசீஜர் படி நான் உங்களுக்கு சொன்னது என்னென்னா, சம்மை நல்லா கவனிங்க. அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது, வெறும் லைன் மட்டும் சொல்லி சம்மு வருதா, இல்லைன்னா இன்க்ளினேஷன் கொடுத்துருக்கா, அதாவது ஆங்கிள் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். இதில் ஆங்கிள் கொடுத்துருக்கு. அப்போ ஆங்கிள் கொடுத்துருக்கிறப்ப, தட் இஸ் கோணம் கொடுத்துருக்கிறப்ப, அது ஹெச்பிக்கா விபிக்கான்னு பார்க்கணும். அப்போ ஹெச்பியா விபியான்னு பார்க்குறப்ப இந்த சம்மு விபிக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. அப்போ எந்த வியில் நம்மளுக்கு அந்த இன்க்ளினேஷன், தட் இஸ் கோணம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஹெச்பிக்கு இன்க்ளினேஷன் அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் வியூவில் கிடைக்கும். ஹெச்பிக்கு கோணமாக இருந்துச்சுன்னா கோடு, அது ஃப்ரண்ட் வியூவில் தெரியும். விபிக்கு இன்க்ளைண்டாக இருந்தது அப்படின்னோன்னா அது நம்மளுக்கு டாப் வியூவில் தெரியும். ரைட்டுங்களா? இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கோணம் வந்து விபிக்கு இன்க்ளைண்டாக இருக்குன்னு சொல்கிறான். அப்போ முதல்ல நம்ம டாப் வியூவை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த டாப் வியூலேருந்து ஃப்ரண்ட் வியூவை பண்ணணும். ரைட்டுங்களா? சரி, நான் முதல்ல இப்போ சம்முக்கு வர்றேன். இதில் லைனுக்கு பேர் கொடுக்கல, அதனால் நான் பேர் என்னன்னு சொல்கிறேன்னா ஏபின்னு வச்சுக்கிறேன். நான் இங்கே உங்களுக்கு ஆன்சரை வரைஞ்சிட்டேன். ஆனால் இந்த ஆன்சர் எப்படி வந்தது அப்படிங்கிறத தான் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். இப்போ சில வீடியோஸில் என்ன பண்ணுறாங்கன்னா வரைஞ்சே காமிக்கிறாங்க. வரைஞ்சி காமிக்கிறதோட என்னுடைய ஐடியா என்னென்னா, இந்த சம்மில் எப்படி இந்த ஆன்சர் வந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் ஃபஸ்ட்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் இது உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா, எப்படி இந்த ஆன்சர் வருதுங்கிற புரிஞ்சு போச்சுன்னா, நீங்கள் அப்புறம் வரைகிறத வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நிறையா வீடியோஸில் வரைகிறத சொல்கிறாங்களோ இல்லையா, எப்படி இது வரைகிறோம் அப்படிங்கிற அந்த ஆன்சரை பற்றி என்ன பண்ணுறது இல்லைன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுறதில்ல. இன்னொன்று, சைமல்டேனியஸாக நம்ம வந்து ஒரு சம்மை வந்து வரைஞ்சி நம்ம வீடியோ பண்ணுறணும் அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு லென்த்தியான ஒரு ப்ராசஸ். அந்த நீட்னஸும் உங்களுக்கு என்ன அப்படின்னோன்னா கிடைக்காது. அதனால் நான் உங்களுக்கு எப்படி இந்த ஆன்சர் வருது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு தென் ஆன்சரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்கிறத வச்சு எப்படி இது வரைகிறதுங்கிறத சொல்ல போகிறேன். இதுதான் என்னுடைய மெத்தட். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டா? சார் ரைட்டு சார். இப்போ சம்முக்கு வருவோம். அப்போ கோடு வந்து அதனோட நீளம் எவ்வளவு அப்படின்னோன்னா 50 மில்லிமீட்டர்னு சொல்லியிருப்பான். அது வந்து 45 டிகிரி கோணத்தில் நிலைமட்டத்திற்கு சாய்வாக இருக்கிறது. தட் இஸ் விபிக்கு சாய்வாக இருக்குங்கிறான்.
அதே சமயம் அந்த கோடு எதில் இருக்குது அப்படின்னோன்னா கிடைமட்டம் ஹெச்பியில் இருக்குங்கிறான். கிடைமட்டத்தில் கிடத்தப்பட்டுள்ள 50 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட நேர்கோடானது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னோன்னா இது லைனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன ஹெச்பியில் தானே இருக்குங்கிறான். சரி, ஹெச்பியில் இருக்குங்கிறான். ஓகே, 45 டிகிரி கோணத்தில் நிலைமட்டத்திற்கு சாய்வாக இருக்கிறது. அப்போ விபிக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னோன்னா 45 டிகிரி கோணத்தில் இருக்குங்கிறான். என்னடா ஹெச்பியில் இருக்குது, விபிக்கு எப்படி இன்க்ளைண்டாக இருக்கும் அப்படின்னோன்னா உங்களுக்கு குழப்பமே வேணாம். இப்போ ஹெச்பிக்கு இன்க்ளினேஷனாக இப்படி வச்சுருவோம், விபிக்கு இன்க்ளினேஷன்னா இப்படி வைக்கிறோம். ரைட்டுங்களா? இது வந்து எப்போனா விபியில் லைன் இருந்துச்சுன்னா விபி இன்க்ளினேஷன் இப்படி தான் வரும். ஆனால் நம்மளுக்கு சம்மில் என்ன பண்ணுறான், ஹெச்பியில் இருக்குங்கிறான் லைனு. அதே சமயம் விபிக்கு இன்க்ளைண்டாக இருக்கணுங்கிறான். அப்போ ஹெச்பியில் இருந்து விபிக்கு இன்க்ளைண்டாக இருக்கணும் அப்படின்னோன்னா ஓகே, லைனு இப்படி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இன்க்ளினேஷன் இப்படி பார்த்தா தெரியாது, ஃப்ரண்ட் வியூவில் தெரியாது. டாபிக் வாங்க, உங்களுக்கு சொல்கிறேன். டாபிக் வந்துட்டோமா? இப்போ இதுதானே உங்களுக்கு லைனு, இதுதானே லைனு. இந்த லைன் எப்படி இருக்குது உங்களுக்கு, நேராக இல்லை, இன்க்ளைண்டாக இருக்குது. எதுக்கு இன்க்ளைண்டாக இருக்குது, இந்த விபிக்கு இன்க்ளைண்டாக இருக்குது, இந்த போர்டுக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. இதை தான் இவன் சொல்கிறான். இப்போ இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ போர்டு தானே நம்மளுக்கு விபி. அப்போ போர்டு விபி அப்படின்னோன்னா இந்த கோடு இப்போ வந்து விபிக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. ரைட்டுங்களா? ஓகே, இப்படி தான் இப்போ நம்மளுக்கு சம கொடுக்குறான். அப்போ நம்மளுக்கு இந்த லைனுடைய அந்த கோடினுடைய கோணமானது டாப் வியூவில் தெரிகிறதுனால டாப் வியூ தான் நம்ம இப்போ முதல்ல வரைய போகிறோம். ஓகேங்களா? சரி, அதே சமயம் எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத அடுத்தது சொல்கிறான். என்னங்கிறத பாருங்கள். இதன் ஒரு முனையானது நிலைமட்டத்திற்கு அருகிலும், நிலைமட்டம்னா என்ன, விபி. இங்கே பாருங்கள், கவனிங்க. அப்போ ஒரு முனை, இதை நான் பேர் அவன் கொடுக்காதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஏபின்னு இந்த கோட்டுக்கு பேர் கொடுத்துக்கிறேன். அப்போ ஏ வந்து நிலைமட்டத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ரைட்டுங்களா? தட் இஸ் விபிக்கு பக்கத்தில் இருக்குது. மற்றும் 25 மில்லிமீட்டர் தூரத்தில் முன்புறமாக இருக்கிறது. எதுக்கு முன்புறமா, விபிக்கு முன்புறமா. அப்போ இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னா கவனிங்க. இந்த விபியிலேருந்து தட் இஸ் போர்டு, விபியிலேருந்து இந்த கோடுக்கு இடைப்பட்ட தொலைவு என்னன்னு சொல்கிறான், 25. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எதில், இந்த இன்க்ளினேஷனும் உங்களுக்கு டாப்பில் தான் தெரியும். இந்த விபியிலிருந்து கோட்டுக்கு இடைப்பட்ட அந்த முன்புற அளவானதும் நம்மளுக்கு டாப்பில் தான் தெரியும். ரைட்டுங்களா? எப்பயுமே நான் சொல்கிறேன், விபிக்கு முன்னே அப்படின்னோன்னா அது டாப்பில் தான் தெரியும். ஹெச்பிக்கு மேலேனா தான் அது ஃப்ரண்ட் வியூவில் தெரியும். ரைட்டுங்களா? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னோன்னா விபியோட டிஸ்டன்ஸை, ரைட்டுங்களா, அதாவது விபியிலேருந்து அந்த புள்ளிக்கு அந்த கோடுக்கு இடைப்பட்ட தொலைவு டாப்பில் தெரியுங்களா, அதை முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோன்னா வரைய போகிறோம். அந்த வரைஞ்சதுலேருந்து அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த கோட்டினுடைய இன்க்ளினேஷன் 45 டிகிரியை வரைய போகிறோம். ஓகே, இந்த டிஸ்டன்ஸை வரைஞ்சிட்டு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னது, இந்த விபிக்கு இன்க்ளினேஷனாக இருக்குல்ல, எவ்வளோ டிகிரியாக இருக்குது, 45 டிகிரி இன்க்ளினேஷனாக வரையணும். ரைட்டுங்களா? தென் வரைஞ்ச இந்த டாப் வியூலேருந்து ஃப்ரண்ட் வியூ வரைய போகிறோம். இப்போ இது வந்து ஹெச்பியில் இருக்கிறதுனால இதனோட ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். இதனோட ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், லைனாக தெரியும். ஆனால் அந்த லைன் எங்கே இருக்கும் சார் அப்படின்னோன்னா இந்த ஹெச்பிக்கும் விபிக்கும் இடைப்பட்ட இந்த ஜங்ஷன் இருக்குது பாருங்களேன், இதில் வந்துடும். இப்போ இப்படி இது பார்த்தீங்கன்னா ஒரு லைனாக தெரியும். இந்த லைன் எதோட வந்து மெர்ஜ் ஆகிடும் அப்படின்னோன்னா இதோட வந்து மெர்ஜ் ஆகிடும். அப்போ இதோட மெர்ஜ் ஆகுதுன்னா எங்கே வந்து மெர்ஜ் ஆகுது, அந்த ஹெச்பிக்கும் விபிக்கும் இடைப்பட்ட அந்த ஜங்ஷனில் வந்து என்ன ஆகுது அப்படின்னோன்னா ஜாயின் ஆகிடுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன்லேருந்து உங்களுக்கு எப்படி இந்த ஆன்சர் வருதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ரைட்டுங்களா? ஓகே, சரி, இது எப்படி வரைகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்ன சார் அப்படின்னோன்னா, இப்போ நம்ம வந்து ஹெச்பியில் விபியோட இன்க்ளினேஷன் பார்த்தோம். இதே இது வந்து விபியில் ஹெச்பியோட இன்க்ளினேஷன் அப்படின்னோன்னா அந்த லைன் எப்படி இருக்கும், அதாவது அந்த லைன் வந்து விபியில் இருக்குது, ஆனால் இன்க்ளினேஷன் அந்த கோண அளவு வந்து ஹெச்பிக்கு இருக்குன்னா எப்படி வரும், நல்லா ஞாபகம் வச்சுங்க, இப்படி இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. ரைட்டுங்களா? இப்போ விபியில் தானே இந்த லைன் இருக்குங்கிறான், நல்லா ஞாபகம் வச்சுங்க, இப்படி இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இங்கே பாருங்கள், கவனிங்க. இப்போ இந்த லைன் வந்து விபியில் இருக்குது.
அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இப்படி இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. விபிக்கு இருக்குது. ஓகே, கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கிறேன். இந்த லைன் இப்படி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விபியில் இருக்குது. ஆனால் கோணம் எதுக்கு, இந்த கோணம் வந்து எதுக்கு, இந்த கோணம் வந்து எதுக்கு கோணமாக இருக்குது? இந்த இன்க்ளினேஷன் ஹெச்பிக்கு கோணமாக இருக்குது, விபிக்கு கிடையாது. விபிக்கு கோணம் அப்படின்னோன்னா ஒன்று இப்படி வரணும், ரைட்டுங்களா? இது ஹெச்பிக்கு இன்க்ளினேஷன்னா இப்படி வரணும், ரைட்டுங்களா? அதே சமயம் ஹெச்பியில் இன்க்ளினேஷன், ஹெச்பியில் அந்த லைன் இருக்கிறப்ப இப்படி வரும். இதே ஹெச்பியோட இன்க்ளினேஷன் விபியில் தெரியணும், அந்த லைன் விபியில் இருக்குது, ஹெச்பியோட இன்க்ளினேஷன் அப்படின்னோன்னா அந்த லைன் எப்படி இருக்குது சார் அப்படின்னோன்னா, இப்போ இந்த லைன் வந்து விபியில் இருக்குது. ஆனால் இன்க்ளினேஷன் எதுக்கு சார், இந்த இன்க்ளினேஷன் எதுக்கு இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னோன்னா இந்த ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. தென் இப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆன்சர் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். சம்மு வரைகிறதுல ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அப்போ நான் இதில் சொல்கிறப்ப என்ன நான் சொன்னேன், முதல்ல விபிக்கும் அந்த கோட்டிற்கும் இடையே உள்ள தொலைவு 25 mmக்கு ஒரு வெர்டிக்கல் லைனாக வரைஞ்சிக்கோங்க, ரைட்டுங்களா? எவ்வளோ, 25 மில்லிமீட்டருங்களா? இதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். 25 மில்லிமீட்டரில் ஸ்கேலில் ட்ராப் டூரில் என்ன பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. தென் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கோங்க. தென் அடுத்து ப்ரொடெக்டர் எடுத்துக்கோங்க, பாகைமானி. அதை எடுத்து இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பாருங்களேன், எந்த சென்டர் பாயிண்ட்டு, இதுதான் நம்மளுக்கு ஏ. ஓகே, இந்த சென்டர் பாயிண்டில் நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னோன்னா ப்ரொடெக்டரினுடைய சென்டர் இருக்கணும். அந்த லைனில் வந்து ப்ரொடெக்டரினுடைய ஹரிசாண்டல் லைன் மீட் ஆகிருக்கணும். இப்படி செட் பண்ணி அதில் 45 டிகிரிக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா இப்படி வச்சு இதில் 45 டிகிரிக்கு, ரைட்டுங்களா? 10, 20, 30, 40, 45ன்னு வச்சு ஒரு புள்ளியை 45 டிகிரிக்கு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஏயையும் அந்த 45 டிகிரி இன்க்ளினேஷனுக்கும் ஒரு லைன் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னோன்னா இன்க்ளைன் லைனை வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது கோட்டோட அளவு எவ்வளோன்னு சொல்லியிருக்கான், 50 மில்லிமீட்டர்னு சொல்லியிருக்கான், ரைட்டுங்களா? அப்போ அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா இதுலேருந்து ஸ்கேல் எடுத்து 50 mmக்கு மார்க் பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், பி கிடச்சிடும். அப்போ டாப் வியூ ஓவர். ஃப்ரண்ட் வியூ என்ன சார் அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் வியூ நம்மளுக்கு லைனாக தான் தெரியும். அப்போ ஃப்ரண்ட் வியூ வரைகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா லைனாக தெரியும். அதே சமயம் எங்கே இருக்கும் அப்படின்னோன்னா இந்த எக்ஸ்ஒயில், இந்த எக்ஸ்ஒய்ங்கிறது தான் ஹெச்பிக்கும் விபிக்கும் இடையே உள்ள ஜங்ஷன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி எக்ஸ்ஒயில் கட் பண்ணுறேன். அப்போ இந்த ஏ டேஸுக்கும் இந்த பி டேஸும் கட் பண்ணுற பாயிண்ட் பி டேஸ், இந்த ஏ டேஸ் பி டேஸ் இன் பிட்வீன் இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் வியூ. ஓகே, புரியுதுங்களா? சம்மு ஒன்றுமே கிடையாது சார், இதெல்லாம் ஒரு சாதாரண சம். இதுக்கு பாருங்கள் உங்களுக்கு 20 மார்க்ஸ் ஆர் 15 மார்க்ஸ் சில பேட்டர்னில். பாருங்கள் எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறத பாருங்கள். சாலிட்ஸோட ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸோட செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸோட டெவலப்மெண்ட்டோட உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸும் லைன்ஸும் ஈஸி. ஆனால் லைன்ஸில் வெரைட்டிஸ் அதிகம், அதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையே. வெரைட்டிஸில் ஏதாவது ட்விஸ்டட் பண்ணானா தான் சிரமம் இருக்கும். மற்றபடி வரைகிறதுக்கு மிகவும் எளிமையான ஒன்று, ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஆனால் சம்மை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? இதோட இந்த ஆன்சர் ஓவர். தென் அதுக்கப்புறம் நான் ஜென்ரலாக உங்களுக்கு சொல்கிறது தான், சம்மை நல்லா புரிஞ்சுக்கங்க. சம்மில் உங்களுக்கு மாற்றி கொடுக்குறது அப்படின்னோன்னா லைனோட இன்க்ளினேஷனை மாற்றுவான். அது ஹெச்பிக்காக இருக்கலாம், விபிக்காக இருக்கலாம். இதில் 45 டிகிரிங்கிறான், 50 டிகிரியாக வரலாம். இது விபி இன்க்ளினேஷன், சில இதில் ஹெச்பிக்கு இன்க்ளினேஷனாக இருக்கலாம். அடுத்தது அந்த இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி எவ்வளோ டிஸ்டன்ஸு, அதாவது விபியிலிருந்து அந்த கோட்டிற்கு இடையே உள்ள தொலைவு. அடுத்தது ஹெச்பியிலேருந்து அந்த கோட்டிற்கு மேலே உள்ள தொலைவு, எபோவ் ஹெச்பி, அந்த அளவு கொடுத்துருப்பான். அதில் ஏதாவது மாற்றங்கள் வரலாம். சம்மை நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா எப்படி கொடுத்தாலும் நம்மளால் வரைய முடியும். ஓகே.
தென் அடுத்தது நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறது பென்சில் யூஸிங். சம்மு வந்து உங்களுக்கு ஃபைனலாக வர்ற வரைக்கும் லைட்டாக வரைங்க, 2H பென்சிலை யூஸ் பண்ணுங்கள். சம்மை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதில் டார்க்காக இருக்கிறது இந்த லைன் பிளாக் இருக்கு பாருங்களேன், பிளாக்கில் நம்ம வரைஞ்சிருக்கிற லைனுடைய ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ, தென் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், தென் இந்த ஆரோ மார்க் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மைக்ரோடிக் பென்சிலில் இதெல்லாம் டார்க்காக இருக்கும். தென் அடுத்தது டைமென்ஷன். இதாட்டம் விபியில் இருந்து லைனுக்கு இடைப்பட்ட தொலைவு, லைனுடைய ஒரு முனைக்கு இடைப்பட்ட தொலைவு இந்த 25 மில்லிமீட்டர், லைனுடைய நீளம் 50 மில்லிமீட்டர், லைனோட நேம் ஏபி அப்படிங்கிறது டாப்பிங்கிறதுனால ஏபின்னு இருக்குது. ஃப்ரண்ட் வியூவில் அது என்னென்னு கொடுத்துருக்கோம், ஏ டேஷ் பி டேஷ். இதெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா ப்ராப்பராக கொடுங்க. அதே சமயம் இதை எல்லாம் கம்ப்ளீட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு டிராயிங் வந்து சரியான அளவில் இருக்கும், அதே சமயம் நீட்டாகவும் இருக்கும். இந்த லெக்சர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே. தென் அடுத்தது இன்னொரு டீட்டெயில், இந்த இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லைனுக்கும் இந்த டைமென்ஷன் பண்ணுறதுக்கும் இடையே உள்ள கேப்பு 10 mm மெயின்டைன் பண்ணிக்க. இங்கேருந்து இதுவும் 10 mm தான், எத்தனை வந்தாலும் 10 mm வர்றாப்புல மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? சரி, இந்த ஆரோ மார்க்கை பற்றி சொல்கிறப்ப ஆரோ மார்க்கோட நீளம் 3 mm இருக்கணும், ஆரோ மார்க்கோட அகலம் 1 mm இருக்கணும், அது ஃபுல்லாக ட்ரையாங்கிளாட்டம் இருக்கணும், அது ஷேட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்பையும் ட்ராயிங் வரைகிறப்ப மைண்டில் வச்சுருக்கணும். அது மாதிரி ப்ராப்பர் டூல்ஸு எப்பயுமே யூஸ் பண்ணணும். நீங்கள் ட்ராயிங் வரைகிறப்ப ப்ராப்பர் டூல்ஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ட்ராயிங் வந்து நேர்த்தியாக வரும், நீட்டாக வரணும், சரியான அளவு வரணும். அப்படின்னோன்னா அதில் ப்ராப்பர் டூல்ஸு நம்ம வச்சிருக்கிறதுங்கிறது மிகவும் முக்கியமானது. ஓகே. இந்த லெக்சர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னோன்னா வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். மறுபடியும் நம்ம இன்னொரு லெக்சரில் இன்னொரு சம்மோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.